சார் பஞ்சர் ஓட்டது டூல்ஸ் சார் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டையிங் சார், இந்த டைக்கு அடுத்தது லிவருக்கு அடுத்தது பம்பு சார், பம்புக்கு அடுத்து தேப்பு கட்டை அடுத்து சொல்யூஷன் போட்டு நல்லா தேய்ச்சி ஒட்டிட்டு இந்த பேட்சும் சார் பாருங்கள். இந்த உருளை தேய்க்கிற உருளை அதுக்கு இருக்கிற டூல்ஸ் மட்டும் இருந்தால் போதும் சார், ஒரு பஞ்சர் கடையே உருவாக்கி. சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். வணக்கம் சார், என்னோட பேர் முருகேசன் சார். மொபைல் பஞ்சர் வச்சுங்க சார். நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு வட்டம், வட்டூர் ரோட்டில் இந்த மாதிரி மொபைல் பஞ்சர் கடை வச்சிருக்கேன் சார். ஓகே சார், நீங்கள் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? சார் இப்போ ஒரு 10 வருஷம் வச்சிருக்கேன் சார். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமராக பஞ்சர் ஒட்டிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா, ஆமாம் சார், அல்லது உங்கள் மாதிரி ஒரு நண்பர் வந்து ஒரு பஞ்சர் கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு அப்படின்னா என்னென்ன டூல்ஸ் சார் வேணும், என்னென்ன நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். சரிங்க சார். இதுக்கு பேர் வால் பின்னர் டையிங் சார். இந்த மவுத்து கழட்டுறேன் சார். ஓகேங்க, அது எப்படிங்க சார் வந்து மவுத்து கழட்டுறது? பாருங்க சார், இந்த மவுத்து கழட்டணும் சார். சரிங்க, இங்கே வேறுங்கதா, இதை கழட்டிட்டு அந்த டை போட்டு நீங்கள் யாரெல்லாம் வெளியே வந்துடும் சார். ஓகே, இது நம்ம எங்கே கிடைக்குங்க? அது சார் இது பஞ்சர் கடையில் கிடைக்கும் சார், இது டூல்ஸ் கடையிலையும் கிடைக்கும் சார், வாங்கிக்கலாம் சார். ஒன்று ஓகேங்க. அடுத்து சார், நீங்கள் வந்து அந்த மவுத்தில் இருக்கிற பின்னை கழட்டிட்டீங்க, அடுத்து என்ன செய்வீங்க சார்? ரெண்டாவது சார் பஞ்ச் வாட்டர் லிவருங்க சார். பாருங்க சார், இந்த லிவர் கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும் சார். இது வேணாலும் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் சார். நீங்கள் வந்து பட்டையில் கொடுத்து அடிச்சுக்கலாம். நான் வந்து பட்டையில் கொடுத்து கார்பன்டேட் கொடுத்து அடிச்சுக்கலாம், கொள்ளர் பட்டையில் கொடுத்து அடிச்சுக்கலாம் சார். ஓகே, கடையில் நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் சார், அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம் சார். சரிங்க. பாருங்க சார், லிவரில் அதை வந்து நம்ம டயர் கழட்டுறதுக்கு. ஆமாம் சார், இது வந்து டயர் கழட்டு. ஓகே சார், டயர் கழட்டிட்டீங்க, அடுத்து வந்து பஞ்சர் செக் பண்ணணும். ஆமாம் சார், அந்த டீப்பை வெளியே எடுத்துட்டு இந்த பஞ்சர் செக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பம்ப் வாங்கிக்கணும் இல்லைங்களா? ஆமாம் சார், காத்திருச்சு பார்க்கறதுக்கு. இந்த பம்பு செக் பண்ணணும் சார். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மாதிரி வண்டியில் டேங்க் செட் பண்ணிக்கலாம். ஆமாம் சார், டேங்க் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. சாதாரணமாக ஒரு கஸ்டமரை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பம்ப் வாங்கிக்கலாம். பம்ப் வாங்கிட்டா பெஸ்ட்டுங்க சார். ஓகேங்க. நம்ம காத்தடிச்சு பார்த்துட்டு எப்படி சார் பஞ்சர் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு தான் சார் இந்த இது கன்னு வச்சிருக்கேன் சார். இப்படி பிரஸ் பண்ணா எந்த இடத்துல பஞ்சர் இருக்கு தண்ணியே தேவையில்லைங்க சார். இந்த மாதிரி பிரஸ் பண்ணா போதும், எங்க பஞ்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சு. உள்ள என்ன சார் ஊத்திருக்கீங்க? சார் சோப் ஆயிலுங்க சார். சோப் ஆயில், ஷாம்பு எது வேணாலும் போட்டுக்கலாம் சார். இப்போ சோப் ஆயில்லாம் அது வந்து உங்களுக்கு கடையில் வாங்கிக்கிறீங்களா இல்லை நீங்களே சோப்பு கரைச்சி விடுறீங்களா? சார் நான் கடையில் வாங்கிக்கிறேன் சார். கடையில் கிடைக்குங்களா? கடையில் கிடைக்கும் சார். இல்லை ஷாம்பு கூட ஷாம்பு பண்ணிக்கலாம். ஷாம்புனா இன்னும் நல்லா இது ஷாம்பு வந்து 1 ரூபா ஷாம்பு வந்து அதை நம்ம தண்ணி விட்டு கலக்கி கரைச்சி ஊற்றிடலாம். அது கரைச்சி ஊற்றிக்கலாம் சார். ஓகே சார், நீங்கள் பஞ்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமாம் சார். அடுத்தது சார் பஞ்சர் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க? பாருங்க சார், பஞ்சர் கண்டுபிடிச்சாங்க சார். பாருங்க அதுக்கு அடுத்து பாருங்க, இது தேய்க்கிறோம். எந்த இடத்துல பஞ்சர் இருக்குதோ அதை வந்து நம்ம தேய்க்கிறோம். ஆமாம் சார், தேப்பு கட்டை. இது தேய்க்கிறோம். தேப்பு கட்டை அது நம்ம வந்து கடையிலேயே இருக்கு, வாங்கிக்கலாம். கடையில சைக்கிள் கடையில வாங்கிக்கலாம். ஓகேங்க. நீங்க தேய்ச்சிட்டீங்க, தேய்ச்சி அடுத்து என்ன சார் பண்ணுவீங்க? அடுத்ததும் சார் தேய்ச்சதுக்கு அப்புறம் இந்த சொல்யூஷன் சார். இந்த சொல்யூஷன் எந்த பாருங்க இந்த சொல்யூஷன். சரிங்க. எந்த இடத்துல பஞ்சர் இருக்கா அப்படி அந்த எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வாங்கிக்கலாம், போடலாம். சின்ன சைஸ் போடுற மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு ஹோல்ஸ் பெருசா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சார் அளவு. பேட்ச் வந்து பல சைஸ்ல இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி சார் போட்டுக்கலாம். ஓகே சார், இதை ஒட்டி முடிச்சிட்டாச்சு சார். சார் பஞ்சர் இப்போ ஒட்டி முடிச்சாச்சு சார். ஒட்டி முடிச்சுட்டு இப்படி தேய்க்கணும். இந்த இதை போட்டு இப்படி தேய்க்கணும். தேய்ச்சா அப்படியே ஒட்டிங்க சார். எதுக்காக சார் தேய்க்கிறீங்க? டியூப்ல? ஆமா சார், நல்லா அழுத்தி தேய்ச்சா மற்ற குத்துனா வாட்டி ஆயிரும் சார். கீழே கீழே எல்லாம் வாட்டி ஆயிரும். சரிங்க. அதனால இந்த உருளை இருந்து வச்சுக்கோங்க சார், சௌரியமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் சார் இந்த உருளை. இதெல்லாம் உங்களுக்கு வந்து எங்க கிடைக்கும்? இதெல்லாம் வந்து ஆட்டோமொபைல்ஸ் கடையிலே இருக்கு. ஆட்டோமொபைல்ஸ்ல வாங்கிக்கலாம் சார், சைக்கிள் கடையில வாங்கிக்கலாம் சார். ஓகேங்க. அவ்வளோதான் சார், நீங்கள் பஞ்சர் ஒட்டிட்டீங்க, அடுத்து நம்ம காத்தடிச்சு நம்ம வண்டி எடுத்துக்கலாம் இல்லைங்களா? சார் இப்போ வந்து டயர் கழட்டணும்னு வச்சிங்களேன், டிவிஎஸ் எக்ஸல் ஆகட்டும், புல்லட், இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிகள்லாம் இருக்கு. 100cc பைக்கெலாம் இருக்கு. டயர் கழட்டணும் அப்படின்னா என்னென்ன ஸ்பேனர் செட்டு சார் வேணும்? அதை அப்படியே கொஞ்சம் ஒன்று எடுத்துக்காமீங்க சார். ஃப்ரண்ட் எக்ஸல் டயர் கழட்டணும் அப்படின்னா இந்த ஒரு 18-19 ரிஞ்சு மட்டும் இருந்தா போதும். ரிஞ்சு மட்டும் போதும். ஓகே. இந்த ஒரு கட்டிங் பிளேடு, கட்டிங் பிளேடு. ஓகே சார், இது மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு. பேக் வீலுங்க சார். பேக் வீலுங்க சார் பாருங்க 16-17 இந்த மாதிரி பாக்ஸ். எப்படி என்ன பாக்ஸ் இந்த மாதிரி கழட்டிட்டு இருக்கீங்களா? அது என்னது சார்? இது வந்து ஜாயிண்ட் எவ்வளவு லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். சரிங்க. அதுக்கு தான் சார் இது. பாருங்க, இது 16-17 பாக்ஸ் பேக் வீலுக்கு சார். ஆக்சுவலா பாக்ஸ் போட்டு கழட்டா ஈஸியா கழட்டலாம் இல்லைங்களா? கொஞ்சம் மழுங்கா சார், நல்லா இருக்கும். அதுதான் சார் இந்த பாக்ஸ். ஓகே சார், நீங்க இப்ப டிவிஎஸ் சூப்பர் எக்ஸல் எப்படி கழட்டுறது என்னன்னு சொல்றீங்க பஞ்சர் ஓட்டுறத பத்தி. இப்போ பெரிய வண்டியெல்லாம் வருதுன்னு வச்சுங்க சார். இப்போ வந்து 100cc பைக் இருக்குது, புல்லட் இருக்குது, அதெல்லாம் எப்படி சார் வீல் கழட்டுற வழி? அதுக்கு என்ன ஸ்பேனர் வேணும்? அது ரேட் என்ன சார்? சார் இப்போ ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் இருங்க சார். பாருங்க, இதெல்லாம் புல்லட் கழட்டுறேங்க சார். இது 24 சைஸ் சார். ஒரு 1500 தான் சார் வரும் செட்டா பாக்ஸ். அப்படியே இருக்கு. சரிங்க. அந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்களா? ஏட்டு ஜெட்டு எல்லா வண்டியும் கழட்டிங்க சார். எக்ஸல் இருந்து சைக்கிள் இருந்து எல்லா வீலும் கழட்டிக்கலாம். இப்போ அதுக்கு தனியா ஸ்பேனர் தேவையில்லைங்க, இந்த பாக்ஸ் செட் இருந்தா போதும் சார். பாருங்க, இந்த சைஸ் என்னென்ன பாக்ஸ் வேணுமோ
பாருங்க இதெல்லாம் வந்து ஸ்கூட்டி கழட்டுறதுங்க சார். சரிங்க. 23 சைஸ். அதாவது நம்ம தேவையான வண்டிக்கே தேவையான சைஸ் எடுத்து போட்டுக்கலாம் சார். பாருங்க இதெல்லாம் 21 சார். இந்த மாதிரி பாக்ஸ் அப்படியே செட்டா கிடைக்கும் சார். அப்படியே செட்டா இருக்குங்களா? ஓகே. 2000 ரூபா 1500 ரூபா வரும் சார். சரிங்க. இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டாங்களா அவங்களுக்கு வந்து எல்லாம் ஏட்டு ஜெட்டும் கழட்டுற மாதிரி வந்துருங்க சார். சரிங்க. இப்போ ஒரு பஞ்சர் கடை ஒருத்தர் வைக்கிறாரு, இந்த மாதிரி நடமாடும் மொபைல் பஞ்சர் கடை வைக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ் மட்டும் இருந்தா போதும் கையில? போதும் சார், போதும். இது மட்டும் போதும். ஒன்றும் பெருசா தேவையில்லை. ஆனா அவருக்கு வந்து கழட்டுற ஒரு பயிற்சி வேணும் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா, எப்படி கழட்டுறாங்க அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் எடுத்தா போதும் சார். சரிங்க சார். ஓகே. டைம் 2 டைம் கழட்டிட்டாங்கன்னா அவங்கள ஆட்டோமேட்டிக் அப்படியே வந்துரும் சார். ஓகே சார். நீங்க இப்போ வந்து என்ன வண்டியில இருந்து என்ன வண்டி வரைக்கும் பஞ்சர் ஓட்டுவீங்க சார்? என்னென்ன வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க சார்? டிவிஸ்ல இருந்து புல்லட், எக்ஸல் கண்ட்ரைடு, காரு, டிராக்டர் எல்லாமே ஓட்டாங்க சார். எல்லா வண்டியுமே ஓட்டிட்டு எல்லா வண்டியும் ஓட்டுறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூப் டயர் ஓட்டுறதை பற்றி சொன்னீங்க. டியூப்லெஸ் டயருக்கு என்னென்ன சார் வேணும்? அது டூல்ஸ் எதாவது சொல்லுங்களேன் சார். டியூப்லெஸ் ஓட்டுறதுங்க சார். பாருங்க சார், இந்த இது இருந்தால் போதும் சார். சரிங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ஹோல்ஸ் போடணும். இது ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு பண்ணு சார். சரிங்க. பெருசு பண்ணதுக்கப்புறம் திரும்ப பாருங்க சார், இந்த திரி அடுத்தது இந்த திரி எடுத்து பாருங்க சார், இதில் கொஞ்சம் இந்த தலைவன் நசுக்கி விட்டு இதுக்குள்ளார அப்படியே நுழைக்கணும். நம்ம கோணூசியில் அப்படி இது நூல் கோக்குறோம் அந்த மாதிரி சார். ஓகே. அது கோத்துட்டு திரும்ப உள்ள சென்டரா வச்சு அழுத்தணும்னா உள்ள கடைசி வரைக்கும் போயிடும். கொஞ்சம் ரொம்பவும் பிரஸ் பண்ணக்கூடாது சார், ஓரளவுக்கு பிரஸ் பண்ணணும் சார். அப்போ அது என்ன விலை வருதுங்க சார்? அந்த ஊசி வந்து ஒரு 250 ரூபா வரும் சார். இது இந்த செட்டுங்களா? ஆமா சார், செட்டா. செட்டு நம்ம வந்து திரியோட கொண்டா 300 ரூபா வந்துடும் சார். திரியோட 300 ரூபா வந்துடும். சார் இப்போ டியூப்லெஸ் அப்படிங்கிறது வந்து காருக்கு எல்லாத்துக்குமே ஓட்டுறீங்களா சார்? எல்லாமே ஓட்டுறேன் சார். ஆனால் எல்லாத்துக்கும் இதே போதும்? எல்லாத்துக்கும் இதே போதும் சார். காரு, பைக்கு, டியூப்லெஸ் டயருக்கு இது போதும். எல்லா வண்டிக்கும் போதும். ஓகே சார். பக்கத்தில் ஒரு மீட்டர் மாதிரி வச்சிருக்கீங்களா? அது இது வந்து ஏர் செக் பண்றதுங்க சார். எவ்வளவு பவுண்ட்? நம்ம 30 பவுண்டா 40 பவுண்டா அந்த மாதிரிங்களா? ஆமா சார். ஆமா, எவ்வளவு ஏர் பிரஷர் எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே சார். இப்போ நீங்க இந்த இடத்துல இருக்கிற டூல்ஸ் மட்டும் இருந்தா போதும்? போதும் சார். இந்த இடத்துல இருக்கிற டூல்ஸ் மட்டும் இருந்தா போதும் சார். ஒரு பஞ்சர் கடையே உருவாக்கி பஞ்சர் கடை நீட்டா வச்சுக்கலாம். ஆமா சார். சார் இன்னும் நிறைய அந்த பக்கம் ஸ்பேனர் ஐட்டம்ல வச்சுக்கலாம். அதெல்லாம் என்ன சார்? இதனால பை இந்த சுத்தி ஏதாவது தட்ட முடியல, கழட்ட முடியல, இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி. ஆமா சார், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி. ஸ்பேனர் ஐட்டம், ரிஞ்ச் ஐட்டம். ஆமா சார். இதெல்லாம் ஸ்டார் திருப்பிலி ஏதாவது சின்ன சின்ன வேலை ஏதாவது வந்தது அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே. நம்ம இதோட வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஸ்பேனர் ஐட்டம் அந்த சின்ன சின்னதெல்லாம் நமக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கலாம் சார். ஏதாவது 10 11 இருக்கு, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் சார். ரிஞ்ச் ஸ்பேனர், டபுள் எண்ட் இடத்துக்கு தகுந்த மாதிரி கழட்டுறதுக்கு வேணும் இல்லைங்களா? வாங்கிக்கலாம். நம்ம எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ்லயே நம்ம கழட்ட முடியாது. ஆமா சார். இந்த மாதிரி இதுவும் வாங்கிக்கலாம். இன்னும் நல்லா டபுள் எண்ட் செட், இந்த மாதிரி ரிஞ்ச் செட்லாம் வந்து ஒரு செட் வாங்கி வச்சுக்கணும். ஆமா சார். ஆமா ஆமா. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த இடத்துல வேணாலும் எந்த நெட் வேணாலும் நம்ம கழட்டுறது ஈஸியா இருக்கும் சார். கழட்டிக்கலாம். ஓகே சார். சார் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வருஷமா நீங்கள் நடமாடும் பஞ்சர் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். இப்போ நம்ம வந்து இந்த தொழில் உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? சார் இது ஏதோ நம்ம பொழப்பு ஓட்டிடுங்க சார். நம்ம ஏதோ ஒரு உதவி செய்கிற மாதிரி இருக்குது சார். ஒருத்தர் ஃபேமிலியோட வந்துடுறாங்க, குழந்தைய எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, ஒரு 10 மணிக்கு ஒரு 9 மணிக்கு கூட வந்துடுறாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நமக்கு வந்து ஒரு உதவி செய்கிற மாதிரி இருக்குங்க சார். ஒரு மன திருப்தி இருக்குது. ஆமாம் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் என்னென்னமோ வச்சுருக்கிறீங்க, இந்த பொருள்களை பற்றிலாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். சரிங்க சார். இது வந்து ஒரு ஏர் டேங்க் சார். இது வந்து ஒரு 140 பவுண்டு கெப்பாசிட்டிங்க சார். சரி. ஒரு லாரி டயருக்கு உண்டான ஏர் பிடிச்சிக்கலாம் இதில். சரிங்க. இது வந்து ஒரு 10 வண்டிக்கு பிடிச்சிக்கலாம் சார். ஒரு 2 வீலர் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். இதில் பாருங்க இந்த மவுத்து வால்வு இது வந்து ஒன்றும் இல்லைங்க சார். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க சார். சரிங்க. நம்ம T+ மவுத் வருது இல்லைங்க சார்? ஆமாங்க. இந்த மவுத்து தான் நான் செட் பண்ணி இதை போட்டு வச்சிருக்கேன். இது எல்லாருமே பண்ணிக்கலாம் சார். அதாவது ஒரு நடமாடும் மொபைல் பஞ்சர் ஷாப் வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு டேங்க் வச்சுக்கலாம் சார். முன்னாடி வச்சுக்கலாம் சார். சார் இன்னைக்கு ரேட் இது என்ன சார் வரும்? நீங்க வாங்குற ரேட் ஒரு 7 ரூபா வந்துரும் சார். இன்னைக்கு 7 ரூபா வந்துருங்க. நான் இது வாங்கி 10 வருஷம் ஆகி போச்சு சார். ஓகே சார். 7 ரூபா வந்துரும் சார். சார் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னு நண்பர்கள் கேட்டா நீங்க உங்களுக்கு ஐடியா சொல்லுங்களா சார்? கண்டிப்பா சார் சொல்லி தரேன் சார். கண்டிப்பா சொல்லி தரேன். பாருங்க சார், இப்போ இதை ஒரு நடுவழியில நின்று போயிடுறாங்க, ஏன் தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி பிடிச்சி இதை டீப்பை கழட்டி அப்படியே உள்ள விட்டு செக் பண்ணி உடனே போட்டுருணும் சார். ஏன்னா இது வந்து திருப்தி ஆகி போயிருதுங்க சார். அவங்க எப்படி பஞ்சர் சின்ன ஓட்டையா தான் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ஃபுல்லா ஏர் பிடிச்சோம்னா கொஞ்சம் டீப்பு வீக்கா இருந்தா டீப்பு படார்னு வெடிச்சு போயிடும். இதா இருந்தா வச்சுக்கோங்க தெளிவா ஆகி போயிடும் சார். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மார்ட்லயே போய் நீங்க ஓட்டி கொடுக்குறீங்க, எங்க கேட்டாலும் ஓட்டி தரீங்க? எங்க கேட்டாலும் ஓட்டி தரேன் சார். ஓகே சார். அப்புறம் வேற என்ன சார் வச்சிருக்கீங்க? வேற என்ன தேவை உங்களுக்கு? வந்து இந்த பஞ்சர் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு தேவை எக்ஸ்ட்ரா ஒரு பையன் வச்சிருக்கேன் சார். இந்த மாதிரி ஏதாவது டீப்பு கீப்பு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சார் புது டீப்பும் வச்சிருக்கேன் சார். ஓ, புது டீப்பும் நீங்கள் மாற்றி கொடுத்துருவீங்க? புது டீப் வச்சிருக்கேன். ஓகே. வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேன். அதாவது பழைய டீப்பும் வேணாலும் வச்சிருக்கேன் சார். பழைய டீப்பும் போட்டுக்கலாம் சார். யாராவது கேட்டாங்கன்னா இப்போ அவங்ககிட்ட அமௌண்ட் இல்லை, என்கிட்ட கொஞ்சமா அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பழைய டீப்பு போட்டு விட்டோம் சார். அதாவது அவங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுத்துறீங்க? ஆமாம் சார். ஆமாம் சார்.
ஓகே சார். இப்போ நீங்கள் நண்பர்கள்லாம் வந்து இதை பார்த்துட்டு அந்த டூல்ஸ் சம்மந்தமாக ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்களா சார்? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். கண்டிப்பாக நீங்களும் கொடுக்குறீங்க. ஆமாம் சார். ஓகே சார். நீங்கள் பஞ்சர் கடையில் உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு கஸ்டமரோ அல்லது வந்து உங்கள் மாதிரி ஒரு பஞ்சர் ஷாப் வைக்கிற ஒரு நண்பரோ அவருக்கு தேவைப்படுற டூல்ஸ் பற்றி ரொம்பவே விளக்கமாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.